தூங்குறீங்களா சார்? இல்லை அவர் உங்களை தான் பார்க்குறாரு. அந்த கண்ணாடி ஏன் அப்போ போட்டிருக்காருன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. பாலா சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன், பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன். அப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தமிழ் படம் பார்த்தேன் நல்லா இருந்தது. ஞாபகம் இருக்கா சார் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி, சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னீங்களா தெரியல. ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன். ரேடியோ டைம்ஸ் வந்து நிறைய தடவை அவர்கிட்ட பேசியிருக்கோம். நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பார். ஸ்டேஜில் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஜஸ்ட் ஐ டேக் 2 minutes எல்லா சார்பாகவும் பேசுகிறேன், ஆக்டர் சார்பாக. என்னென்னா மேடைக்கு வந்த எல்லோரும் என்ன சொன்னாங்க, ராம் சார் அப்படி இப்படி அவர் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை சார், கோச்சிக்காதீங்க சார். கேமரா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரியல சார். ட்ரெயின் வருது அப்படின்னாங்க, நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டேயில் சரி என்னன்னா சார் அவர் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோன்னே நான் வந்து அந்த கல் தான் இருக்குல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷமாக யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வரார் ராம் சார். வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்ல போகிறாரு பார்த்தா அப்படின்னாரு. இல்லை அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னாரு. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏனிக்கு நீ என்ன தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல நான் என்ன பண்ணுறது. இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு என்ன, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இவன் ஏன் நான் கேமராவே இல்லாமல் ஏனியோட தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விட்டு கத்துறான் அவர்த்தன். எனக்கு ஆமாம் அசியசியமாக வருது வாயில். டேய் தயவுசெய்து நான் உனக்கு ஒரு ஆயுஸ் வந்தேன்னு வச்சுக்கேன், இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணேன்டா அப்படின்ட்டு. அது வேற பயமாக இருக்கு. அவன் வேற அப்படி போகிறான். அங்கே என்ன பேச மாட்டீங்களா, அவ்வளோ பேசுறீங்க அப்படின்றான் ஒருத்தன். இப்போ இவனை பார்க்கறதா இவன் திட்டுறதா, அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினச்சி அன்றைக்கி வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்றைக்கி. நான் நீங்கள் பண்ணதுலேயே வந்து ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டார். சார் சென்னை டென்டில் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார். இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால அது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்திருக்கும் சார். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் 2.5 minutes. நமக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய டைரக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரு. என்ன சார் ஷார்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க. அதாவது 12:30 மணிக்கு வெயிலில் நான் படுத்திருக்கேன். கேமரா எங்கேருந்து வருதுன்னா ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்குது, அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது 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 2 இல்லை 3 நிமிஷம் வருது. இப்போ இது வந்துருச்சா, நான் கண்ணு திறக்கலாமா, ஒன்றுமே தெரியல. கரெக்டாக 12 மணிக்கு கேமராவுக்கு மேலே சூரியன் வேறு இருக்குது. எதுனா கண்ணை திறந்து திருப்பி 1 hour வேறு போய்ட்டு வரப்பட்டா அன்றைக்கி தான் என் கூட இருக்காங்களே என் டீம், இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை. கை தட்டுறான் பாருங்க, அவன் என் டீம் தான். ஐயோ அண்ட் மிஷ்கின் சார் என்னன்னா, இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் வந்தார். சார் நீங்கள் ஆடியோ லான்ச் வருவீங்களான்னு சொன்னேன். இல்லை நான் ஜப்பானில் இருக்கேன் அப்படின்னாரு. ஜப்பான்லேருந்து கேன்சல் ஆகி எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் நீங்கள் ஜப்பான் போனீங்களானே எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அவர் இங்கே வரும்போது சொன்னார் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய கேட்டிருக்கேன். அது அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார வந்து பாராட்டுறாரு. அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அதனால நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெற்றி சார், ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ். அண்ட் மிஷ்கின் சார் தூங்குறீங்களா சார்? இல்லை அவர் உங்களை தான் பார்க்குறாரு. அந்த கண்ணாடி ஏன் அப்போ போட்டிருக்காருன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. லவ் யூ சார். மிஷ்கின் சார், பாலா சார் பிதாமகன்லேருந்து எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார். அது நான் வந்து இப்போ சொன்னால் அது புதுசாக இருக்காது. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இப்போ இங்கே இல்லை, பட் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் மீடியா எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமை இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் அண்ட் 7 Seas 7 Hill 7 ஆமாம், அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராம் சருக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் இல்லாமல் ஒரு
கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொடியூசராக வந்து உங்களுக்கு நிறைய படம் இன்னும் பண்ணணும் இந்த பேனரில் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் யாராவது விட்டுட்டேன்னா மன்னிச்சிடுங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச். சாரி சார், ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் நடுநாள் பேசுவோம். ராம் சாரை பற்றியே பேசிட்டேன். ஸோ அதனால வந்து நான் ஐ forgot to talk about நான் பேசணும். இதுவே நான் முடிக்கல இன்னும். இல்லை, படம் ரிலீஸ் ஆகிட போகுது. வச்சிருக்கேன்